குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். மேகதாதுவில் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை. அன்புமணி கேள்விக்கு மத்திய அரசு பதில். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட தமிழகம் உட்பட பிற மாநிலங்களின் ஒப்புதல் கர்நாடகாவுக்கு தேவையில்லை என பார்லிமெண்டில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜ்யசபாவில் பாமக தலைவரும் அக்கட்சியின் ராஜ்யசபா எம்பியுமான அன்புமணி, மேகதாது அணை கட்ட தமிழகம், கேரளா, புதுச்சேரி அரசுகளின் ஒப்புதலை கர்நாடகா பெற்றுள்ளதா? மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ள அத்திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியதாவது: காவிரி நீர் தொடர்பான வழக்கில் 2018 பிப்ரவரி 16 சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பில் காவிரி ஆற்றின் குறுக்கே எந்தவிதமான அணையையும் கர்நாடக அரசு கட்டுவதற்கு தமிழகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநில அரசுகளிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. மேகதாது அணை தொடர்பாக 2019 மத்திய நீர் ஆணையத்திடம் கர்நாடக அரசு ஒரு விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தது. ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் மற்றும் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின்படி திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டு அந்த அறிக்கை கர்நாடகாவுக்கே திருப்பி அனுப்பப்பட்டுவிட்டதென கூறினார். வெளி மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல தடை. தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லி மற்றும் எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தமிழக அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக இயற்கை வளங்கள் துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பு: தமிழகத்தின் உட்கட்டமைப்பு, நகரமயமாக்கல் பணிகளுக்காக கருங்கல் மற்றும் ஜல்லிக்கற்கள் போன்ற கட்டுமான பொருட்களின் தடையற்ற விநியோகம் தேவைப்படுகிறது. அண்டை மாநிலங்களுக்கு கட்டுமான பொருட்களை பெருமளவு கொண்டு செல்வதால் பற்றாக்குறை மற்றும் செயற்கையான விலையேற்றம் உருவாகிறது. இது மாநிலத்தில் உள்ள கட்டுமான திட்டப்பணிகளை பாதிக்கிறது. எனவே 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டவிரோத கனிம சுரங்கம், கனிம போக்குவரத்து மற்றும் சேமிப்பு தடுப்பு விதிகள் அதிகாரங்களின்படி மற்ற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லிக்கற்களை கொண்டு செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்படுகிறது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு மட்டும் விலக்களிக்கப்படுகிறது. 3 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் இந்த தற்காலிக தடையை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அண்டை மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாவட்டங்களில் உள்ள கலெக்டர்கள், போலீஸ் எஸ்பிக்கள் இந்த தடை உடனடியாக அமலுக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கி அனைத்து தரப்பினரும் இதை உடனடியாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. மாறும் முதல்வர் அலுவலகம் உச்சத்தில் போகும் சிஎம் விஜய். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை பாரம்பரிய கட்டடத்தின் முதல் தளத்தில் முதல்வர் அலுவலகம் இயங்கி வருகிறது. பல முதல்வர்கள் இந்த அறையை பயன்படுத்தியுள்ளனர். இந்த பாரம்பரிய கட்டடத்தில் ஜன்னல்கள் எங்கும் இருக்காது. வெளிக்காற்று உட்புகும் அளவிற்கு காற்றோட்டமான சூழல் இங்கில்லை. ஏசி மூலம் அறைகள் குளிர்விக்கப்படுகின்றன. தற்போதைய சூழலில் முதல்வர் விஜய் காற்றோட்டமான அறையை விரும்புகிறார். இதனால் கோட்டை பாரம்பரிய கட்டடத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது மாடிக்கு முதல்வர் அலுவலகம் மாற்றப்பட உள்ளது. இதற்கான பணிகள் தற்போது துவங்கியுள்ளன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போது நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் தற்போது உள்ள செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அலுவலகத்தின் பிரிவு, வரவு செலவு பிரிவு, பொருட்காட்சி அனுமதி பிரிவு உட்பட அனைத்தும் தரைத்தளம், 2ஆம் தளம் மற்றும் 3ஆம் தளத்தில் காலியாக உள்ள சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்திற்கு மாற்றம் செய்யப்படுகின்றன. முதல்வரின் அலுவலகம் 10வது தளத்திற்கு மாற்றம் செய்யப்பட உள்ளதால் தற்போது அந்த தளத்தில் செயல்பட்டு வரும் அலுவலகங்கள் மற்றும் அலுவலர்களின் அறைகள் அனைத்தும் மாற்றம் செய்யப்படுகின்றன. நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 1, 3, 5, 7 மற்றும் 8 ஆகிய தளங்களில் அமைந்துள்ள கூட்ட அரங்குகள் பொதுத்துறைக்கு ஒப்படைக்கப்படுகிறது. கூட்ட அரங்கில் விலை மதிப்புள்ள பொருட்கள் இருப்பின் அதை எடுத்து பாதுகாக்குமாறு சம்பந்தப்பட்ட துறையின் அலுவலக நடைமுறை பிரிவு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாற்றம் செய்யப்பட்ட அலுவலக அறைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 10வது மாடியில் அமைக்கப்படும் முதல்வரின் அறையிலிருந்து சென்னை துறைமுகம் மற்றும் கடற்கரை அழகை ரசிக்க முடியும். முதல்வர் அலுவலகத்தை புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி உள்ளிட்ட உயரிய அம்சங்களுடன் மாற்றும் பணி தொடங்கியுள்ளது. பணியை 3 மாதங்களுக்குள் முடிக்க பொதுத்துறை செயலர் சுந்தரவல்லி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தனியார் கட்டட வடிவமைப்பாளர்கள், ஜோதிடர்கள், வாஸ்து நிபுணர்கள், பாதுகாப்பு தொடர்பான வல்லுநர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் வாயிலாக 3 மாதங்களுக்குள் பணியை முடித்து
முதல்வர் அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. வைத்திலிங்கம் மீதான லஞ்ச வழக்கு மேல் விசாரணைக்கு கோர்ட் அனுமதி. சென்னை பெருங்களத்தூரில் 2016ஆம் ஆண்டில் அடுக்குமாடி வீடுகள் கட்ட நிறுவனம் ஒன்று அனுமதி கோரியது. அப்போது அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கத்திற்கு 27 கோடியே 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாக அறப்போர் இயக்கம் சார்பில் 2022ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் அளிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பின் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 19இல் வைத்திலிங்கம், அவரது மகன்கள் பிரபு, சண்முக பிரபு ஆகியோருக்கு சொந்தமான முத்தம்மாள் நிறுவனம் உள்ளிட்ட 11 பேர் மீது ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணை சென்னையில் உள்ள லஞ்ச ஒழிப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வைத்திலிங்கம் மீதான லஞ்ச வழக்கை கைவிடுவதாக கூறி சமீபத்தில் வழக்கு முடித்து வைப்பு அறிக்கையை தாக்கல் செய்தது. இதை எதிர்த்து அறப்போர் இயக்கமும் வழக்கில் மேல் விசாரணை நடத்தவும் வழக்கை முடித்து வைத்த அறிக்கையை திரும்பப் பெற அனுமதி கோரி லஞ்ச ஒழிப்புத்துறையும் மனு தாக்கல் செய்தன. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீதான வழக்கில் மேல் விசாரணை நடத்த அனுமதி அளித்தும் விசாரணையை விரைந்து முடித்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டார். தற்போது வைத்திலிங்கம் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் தங்கம் கடத்தல். சிங்கப்பூரில் இருந்து வந்தவர் கைது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்து வரும் நிலையில் வெளிநாடுகளில் இருந்து தங்கம் கடத்தல் மற்றும் தங்கம் வருகை அதிகரித்துள்ளது. இதை தடுக்க விமான நிலையங்களில் அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் சிங்கப்பூரிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த ஆண் பயணி ஒருவர் மீது விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்தது. அவரிடம் விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறினார். இதையடுத்து அவரை தனி அறைக்கு அழைத்துச் சென்று அவரது உடைமைகளை சோதனையிட்டனர். உரிய ஆவணங்கள் இன்றி 3.96 கிலோ எடையிலான தங்கத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது. விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் அதை பறிமுதல் செய்தனர். கடத்தல் தங்கத்தின் சர்வதேச மதிப்பு 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் என்றனர். அந்த நபரை கைது செய்து கடத்தல் பின்னணியில் உள்ளது யார் என்பது பற்றி விசாரிக்கின்றனர். உடல் பருமன் உள்ளதா? திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயிலில் பொது கட்டுப்பாடுகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கிரிவல பாதையில் இடுக்கு பிள்ளையார் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சிறிய குகை போன்ற அமைப்பில் 3 வாசல்கள் உள்ளன. பின்வாசல் வழியாக ஒருக்கடித்து படுத்தவாறு உள்ளே நுழைந்து செல்ல வேண்டும். மெல்லமாக கைகளை ஊன்றியவாறு நகர்ந்து முன்வாசல் வழியாக வெளியே வர வேண்டும். குகை போன்ற பகுதியிலிருந்து வெளியே வந்தவுடன் நந்தி இருக்கும். பக்தர்கள் நந்தி பகவானையும் இடுக்கு பிள்ளையாரையும் வணங்கி செல்கின்றனர். பெரும்பாலான கிரிவல பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று இடுக்கு பிள்ளையார் குகையில் நுழைந்து வழிபட்டு செல்கின்றனர். கடந்த சனிக்கிழமை இரவு ஆந்திராவைச் சேர்ந்த மணிக்குமார் தனது குடும்பத்துடன் கிரிவலம் சென்றார். சுமார் 11 மணி அளவில் இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வந்தார். குகைக்குள் நுழைந்து பிள்ளையாரை வழிபட சென்றார். உடல் பருமன் அதிகம் என்பதால் குகையிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்தார். பின்னர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கினார். இதனை கண்ட சக பக்தர்கள் மயங்கி கிடந்தவரை போராடி வெளியே கொண்டு வந்தனர். 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் மணிக்குமார் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக கூறினர். இந்த சம்பவம் திருவண்ணாமலையில் பரபரப்பை உண்டாக்கியது. இந்த நிலையில் திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் நலனை கருத்தில் கொண்டு கோயில் நிர்வாகம் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி உடல் பருமன் உள்ளவர்கள், கடுமையான உடல்நலக்குறைவு உள்ளவர்கள், முதியவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் ஆகியோர் இடுக்கு பிள்ளையார் கோயிலின் குறுகலான வழிபாதைக்குள் சென்று வர அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை மட்டுமே முதன்மையாக கொண்டு இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. சாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் கோயில் நிர்வாகத்தின் இந்த அறிவிப்பிற்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 31 வரை வெப்பம் அதிகரிக்கும்.
தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும். தமிழகத்தின் சில பகுதிகள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வரும் 30, 31ஆம் தேதிகளில் நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை பெய்யும். தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் இன்று முதல் 31ஆம் தேதி வரை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.